ரெஸ்டாரண்ட் மேனேஜர் பண்ண ஒரு ஜோக்னால பல லட்சங்களை இழக்க வேண்டியதா போச்சு. அப்படி என்ன ஜோக் பண்ணாருன்னு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. இந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குற எல்லா வெயிட்டர்ஸையும் கூப்பிட்டு ஒரு நாள் இந்த மேனேஜர் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் ஒரு போட்டி நடத்த போறேன். இந்த மாசம் யார் அதிகமா பியர் சேல் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பிராண்ட் நியூ டொயோட்டாவை நான் கிஃப்ட் பண்ண போறேன்னு சொல்லிருக்காரு. இத கேட்ட வெயிட்ரஸ் எல்லாம் குஷியாகி எப்படியாவது அதிகமா பியர் சேல் பண்ணணும்னு ஒரு மாசம் ஃபுல்லா தீவிரமா வேலை பார்த்திருக்காங்க. ஒரு மாசம் கழிச்சு யார் அதிகமான பியர் சேல் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இந்த பொண்ணு தான் அதிகமான பியர் வந்து சேல் பண்ணிருக்காங்க. இப்ப கிஃப்ட் கொடுக்கணும்ல, இந்த பொண்ணு கண்ணை கட்டி ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற பார்க்கிங்கு கூட்டின்னு போயிருக்காங்க. இந்த பொண்ணும் புது டொயோட்டா கார் கிடைக்க போற சந்தோஷத்துல அங்க போயிருக்கா. சர்ப்ரைஸ் பண்றாங்களாமா. மேனேஜர் அந்த பொண்ணு கையில ஒரு கிஃப்ட கொடுத்து அவ கண்ணை கட்டி இருந்த துணியை அவுத்து விட்டா. அவ கையில இருந்தது ஒரு டாய். இந்த டோயோட பேரு டோய் யோடா. யோடா என்றது ஸ்டார் வார்ஸ்ல வர ஒரு கேரக்டர். இப்ப இந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு டொயோட்டா கார் தாருன்னு சொல்லல, டோய் யோடா தான் தாருன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு கோவத்துல அந்த டோயை தூக்கி வீசிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இந்த பொண்ணு இதை சும்மா விடக்கூடாதுன்னு கோர்ட்ல ஒரு கேஸ போடுறா. இந்த கேஸ்ல தீர்ப்பு அந்த பொண்ணுக்கு சாதகமா வருது. இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த மேனேஜரும் ரெஸ்டாரண்ட்டும் சேர்ந்து ஒரு புது டொயோட்டா கார் வாங்குறதுக்கான காசை கொடுக்க வேண்டியதா போச்சு. கோவிந்தா கோவிந்தா.